அணியின் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான என்னுடன் கூட்டணி கட்சிகள் அனைவரும் சேர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். பொள்ளாச்சி நகரம் குமரன் நகர் பகுதியில் இப்பொழுது வாக்கு சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்பு தருகின்றார்கள். திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் செய்த நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்த திட்டங்களையும் செய்ய போகின்ற திட்டங்களையும் எண்ணி அவர்கள் அதனால் ஆதாயம் அடைந்தவர்கள் மட்டுமல்ல, இனிமேல் ஆதாயம் பெற இருக்கின்றவர்களும் பாராட்டுகின்றார்கள். மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பொள்ளாச்சியை பொறுத்தவரை படித்த மாணவ மாணவியர் வெளியூர்களுக்கு சென்று மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இங்கேயே தொழில் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் கடந்த சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினர் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத காரணத்தினால் அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இந்த முறை நம்முடைய முதல்வர் மீண்டும் முதலமைச்சர் ஆக இருக்கின்றார். அதேபோல் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நான் சட்டமன்ற உறுப்பினராக செல்லும் பொழுது ஐடி நிறுவனங்கள் பலவற்றை பொள்ளாச்சியில் துவங்குவதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி இங்கேயே ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தை வைத்திருக்கின்றோம். அதேபோல் பொள்ளாச்சியிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல ரயில் வசதி மற்ற பகுதிகளை விட குறைவாக இருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் பொள்ளாச்சி ரயில் நிலையமானது பாலக்காடு கோட்டத்தோடு இருக்கின்றது. நான் சேலம் கோட்டத்துடைய டிஆர்யூசிசி மெம்பர், அதாவது கோட்ட ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நம்முடைய அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டு கடந்த 1 வருட காலமாக பொள்ளாச்சியை சேலம் கோட்டத்தோடு சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றேன். அதை மத்திய அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. மீண்டும் அந்த கோரிக்கையை நான் சட்டமன்ற உறுப்பினரான பின் வலியுறுத்தி பொள்ளாச்சியில் ரயில் சேவையை அதிகப்படுத்தி அதன் மூலமாக தொழில் மேம்படுவதோடு இங்கிருந்து வெளியூர் செல்லக்கூடிய பயணிகளுக்கும் வசதிகளை செய்து தருவதற்குண்டான முயற்சிகளை எடுப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன்.